நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டில் ஒட்டக கறி போட்டிருக்கேன். ஒட்டக கறி போட்டிருக்காங்க. விருந்து எங்கள் வீட்டில் பார்ட்டி பெரிய ஒட்டகம் வச்சாங்க. ஒட்டகம் வச்சிங்கன்னா 3 தட்டு 4 தட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வரைக்கும் பெரிய ஒட்டகம் வந்து ஃப்ரெண்டு ஒட்டகத்தில் நான் சாப்பிடவே இல்லை. ரூமில் போய் தான் சாப்பிடுவாங்க. இங்கே சாப்பிடவும் இல்லை. இப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நான் இங்கே ஒரு தட்டு இருக்குது, அங்கே ஒரு தட்டு இருக்குது. எல்லாமே அங்கிட்ட தட்டு கிடக்குது. ஒவ்வொரு தட்டு கிடக்குது. கொழுப்பு தான் நிறையா இருக்குது. இது வந்து எவ்வளோக்கு எங்கள் ஓனர் வாங்கினார்னா 630 தினார் வாங்கினார். குவைத்து காசு 630 தினார். ஊர் காசு வந்து எப்படி 2 லட்ச ரூபாய்க்கிட்ட வருது. ஊர் காசு 2 லட்ச ரூபாய்க்கிட்ட வருது. இது தொடைக்கிட்டலாம் அங்கே வெட்டி அங்கிட்டு போட்டுட்டாங்க. அங்கிட்டு வெட்டி தொடைக்கிட்டலாம் அங்கிட்டு வெட்டி போட்டாங்க. இது வந்து சும்மா எலும்பு கறி கொழுப்பு மேலே உள்ள 10 மாத குட்டி. இது நல்லா இருக்குமா? 10 மாத குட்டி தானே, ரொம்பலாம் இல்லை. இங்கிட்டு பக்கத்தில் ஆடு இருக்குது. ஒரு ஆடு ஒரு ஒட்டகம் போட்டு சாப்பிட்றது எல்லாத்தையும் நடந்துக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோறை அவ்வளோ சோறு குப்பை தான் போகும். யாருமே சாப்பிட மாட்டாங்க. எல்லா சோறும் இந்த சோத்தை வந்து நாளைக்கு எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சோத்தை வந்து 2 நாள் இது சாப்பிடுன்னு சொல்கிறாரு. நான் ரூமில் ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் அப்படி சாப்பிட்றது. அதனால் எனக்கு வேணாம், ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் சாப்பிடலை, நான் ரூமில் சாப்பிட்டுக்கிறேன், மாமா சாப்பிடுன்னு சொன்னார். அதனால் உட்காந்துக்கு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள்.